இல்லை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொண்ணு சாப்பிடாது போல் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவங்க வீட்டு வாடகை வாங்காமல் அரிசியிலேருந்து கெரசின்லேருந்து நான் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் அன்றைக்கி ஜாதி பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி நான் இல்லைங்க. நானும் எப்பவுமே அதுதான் என் பையன் கூட அதுதான் சொல்லுவேன், உனக்கு யாரை பிடிச்சோ ஓகே, அவ்வளோதான் லைஃபுங்கிறத நம்ம அனுபவிக்கிறது. ஒரு காலத்தில் நான் பார்க்குறதில்ல, எங்கள் வீட்டிலலாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி இல்லை, இன்னும் கிராமங்களில் இருக்கத்தான் இருக்குது. நிறைய பேர் அது இல்லாமையும் ஜாதி இருந்தால் கூட அதை கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற பசங்க எப்படின்னா எங்களை மாதிரி ஓடி வரதில்லை, தெளிவாக வீட்டில் சொல்லிடுறாங்க. அது ஒரு மெச்சூர்டாக இருக்காங்க பசங்கள். ஓரளவுக்கு 20 வயசு தாண்டிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் ஓடவே மாட்டேன், நீயா பண்ணி கொடுத்தா. அந்தளவுக்கு பசங்க இன்றைக்கி மெச்சூர்டு ஆகிட்டாங்க. அந்த காலத்து மாதிரி இல்லை. ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, ஆனால் கூட ஜாதி ஒரு 90%